நான் என் நிழலை தேடிட்டு இருக்கிறேன். இன்னும் காணோம். நம்மளோட நிழல் வந்து 2 விதமாக நமக்கு கிடைக்குது. ஒன்று ஆர்டிஃபிஷியல் செயற்கையாக, இன்னொன்று இயற்கையாக. செயற்கையாக இருக்குது, நம்ம லைட்டு வெளிச்சத்துக்கு பக்கத்தில் நின்னோம்னா நம்ம நிழல் தெரியும். அது உண்மையான நிழல் அல்ல. இயற்கையாக கிடைக்கிற நிழல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது 2 விதத்தில் நமக்கு கிடைக்குது. ஒன்று சூரியனிடமிருந்து, இன்னொன்று சந்திரனிடமிருந்து. இப்போ சூரியனிடம் இருந்து கிடைக்கிற நிழலை கொஞ்சம் தள்ளி வச்சுருவோம். சந்திரனிடமிருந்து கிடைக்கக்கூடிய நிழலை மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். எவ்வளோ பேர் சூரியனோட நிழலை அதிகமாக பார்த்துருக்கோம், பட் சந்திரனோட நிழலை அதிகமாக பார்க்க மாட்டோம். ஏன்னா பிரபஞ்சம் எல்லாத்தையும் ஒரு ரகசியமாக வச்சுருக்குது. அதனால தான் யோகிகள் ஞானிகள் கூட சந்திரன், அதாவது நிலாலிருந்து நம்ம கிடைக்கக்கூடிய நிழலிருந்து கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய தத்துவத்தை, அந்த சாயா தரிசனங்கிற பெரிய கலைவை மறைமுக பொருளாக வச்சுருக்கிறாங்க. ஒரு நல்ல குருநாதர், ஞானமடைந்த குருநாதர் கூட நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. எங்கள் குருநாதர் எங்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்துருக்காரு. நிழல் என்ன சார் பெரிய விஷயம் இருந்துட போகுது அப்படின்னு சொன்னால், சூரியனும் சந்திரனும் பெரிய சக்தி மையம் நம்ம பிரபஞ்சத்தில். ஏன்னா சூரியனை வச்சு தான் எல்லாமே இயங்குது. அந்த சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்களை வச்சு தான் சந்திரன் இயங்குது. ஏன்னா அந்த அத்தனை மண்டலத்தை இது 2 தான் பாதுகாக்குது. அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த சக்தி வெள்ளத்திலிருந்து புறப்படக்கூடிய நம்மளோட சாயல் தான் நிழல். சாயல்னா என்னென்னா ஒத்து இருக்கிறது, ஒரே மாதிரி இருக்கிறது. நம்ம உடம்புல என்னென்னலாம் இருக்கோ அது நம்ம சாயல் இருக்கும். அந்த சாயலை வச்சு நம்ம என்ன சார் பண்ண முடியும்? நான் சாயலை அதிகமாக பார்க்கறது கூட இல்லைன்னா, சாயலை எப்படி பார்க்கணும், பௌர்ணமி அப்போ அதனோட வெளிச்சத்தில் படக்கூடிய அந்த சாயலை எந்த நாளில் நான் பார்க்கணும், எந்த டைமில் பார்க்கணும், அதை பார்த்துட்டு என்ன விஷயத்தை பண்ணணும்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த சாயலிருந்து நமக்கு அபிரபிதமான சக்திகளும் இன்ஃபர்மேஷன்ஸும் கிடைக்கும். இதை நல்ல குருநாதர்கிட்ட கற்றுக்கோங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்படியெல்லாம் ஒரு கலை இருக்குது அப்படிங்கிற நாலேஜ் உங்களுக்கு கொண்டு வரணும், அதை இம்பார்ட் பண்ணணுங்கிறதுக்காக மட்டும்தான். ஆனால் இந்த கலையை நீங்கள் கற்றுக்கணுன்னா ஒரு உண்மையான ஞானம் அடைந்த குருநாதர்கிட்ட போங்க. அவர் கூட குருகுல கல்வியில் இருந்தீங்கன்னா அவர் கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்பாரு. உங்கள் உடம்பு மட்டும் பேசாது, உங்கள் நிழலும் பேசும். அதை நீங்கள் கேட்க முடியும். சரிங்களா?